praise the Lord. Welcome to Channel 316 வழங்கும் Eternal Singer Season 2. என்ன சர்வன் ப்ரோ? எஸ். வலைய போட்டு வந்திருக்கீங்க நெட் வலையா? எங்க ஊர்ல வந்து கொசு வலை இப்படி தான் இருக்கும், ஓட்ட ஓட்டையா இருக்கும். ஆக்சுவலி இது கொசு வலை இல்ல, இது வந்துட்டு இந்த வெயிலுக்கு தாங்க முடியல, சோ ஒரு வழி இல்லாம இத போட்டு வந்தாச்சு. கரெக்ட் சர்வன் ப்ரோ, ரொம்ப வெயிலா இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி பாடுனாங்க? பாஸ் பார்ட்டிசிபேஷன்னா அவங்க பாடல, அப்படியே காதுக்குள்ள வந்து தேன் வந்து பாயிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே ஏன் அப்படின்னா லாஸ்ட் முறை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டிவில பாக்குற ஃபீல் வேற. நம்ம எல்லாம் முடிச்சிட்ட பிறகு தண்ணியா ஹெட்செட் போட்டு கேட்டு இந்த கேட்கும் போது இல்லைங்களா அப்படியே சூப்பரா இருந்துச்சு. எப்படா இப்படிலாம் போறாங்கிற மாதிரி அந்த பேஸ் பஞ்ச் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா, ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். முக்கியமா அந்த குட்டி பாப்பா கியாரா ரைட், அழகா இடுப்புல கை வச்சு அழகா நின்னு சூப்பரா பாடினாங்க. ஆமா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் ப்ரோ. சோ இன்னைக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா நீங்க இருக்கீங்க? ரொம்ப இன்னைக்கு எத்தனை பேர் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. பாப்போம், லெட்ஸ் see எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஆண்டவர் கிருபையினால நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ அவங்க பாடல நம்ம கேட்க போறோம். சொல்றதுக்கு ஒரு இனிமையா இருக்கு இல்லையா? நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. நான் எங்களை மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். சோ வெயிட் பண்ணாம ஷோக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா போயிடலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யார் வராங்க? நம்மளுடைய ஜேக்கப் பிரதர் फ्रॉम திருமுல்லவாயில இருந்து வராங்க. இது திருமுல்லவாயிலா? ஆமா. ஓ சரி, ஓகே. ஏதோ ஒரு வாயில இருந்து நம்ம பிரதர் வராரு. இடம் வேணா, நமக்கு பிரதர் தான் முக்கியம். அவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்களே, அவரோட பாட்டை நீங்க கேட்டு நீங்க அசந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி பாடுற ஒரு ஆளு. இன்னும் இந்த அளவுக்கு மோசம் தெரியுங்களா? அவர் இல்ல, அதனால இப்படி பேசுறீங்க. இருந்தாலும் பேசுவோம்ல. ஓ பாப்போம், இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க. சோ நேர்ல பாப்போம் எப்படி பாட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஓகே, லெட்ஸ் வெல்கம் பிரதர் ஜேக்கப் from திருமுல்லவாயில். Praise Lord, ஜேக்கப் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஆண்டவருடைய கிருபையினால நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் பிரதர். அப்புறம் நீங்க திருமுல்லவாயில இருந்து வரீங்க சொன்னாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தற்சமயம் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன். ரெண்டாவது இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். சுவிசேஷம் அதுதானே நமக்கு முதல்ல சொல்லணும், அதான் நமக்கு முக்கியம். நைஸ். ஓகே பிரதர், நீங்க வந்து இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேசஞ்சர்ஸ் உங்களுடைய ஆட்டோல வருவாங்க. ஸோ ஹிந்துஸும் வருவாங்க, முஸ்லிம்ஸும் வருவாங்க, கிறிஸ்டியன்ஸும் வருவாங்க, எல்லா ரிலிஜியன்ஸ்ல வந்து வருவாங்க. நீங்க யாராவது ஒரு கஷ்டத்துல வராங்க அப்படின்னா எந்த மூலியமா நீங்க ஆண்டவர் பத்தி அவங்களுக்கு சொல்லிருக்கீங்க? இல்லை, இந்த தொழிலே வந்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா போதிங்கன்னு. அதனால எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை பேசும்போது மனசுக்குள்ள ஒரு ரொம்ப நிறைவா இருக்கும். பலதரப்பட்டவங்க வருவாங்க, சமாதானம் இல்லாமல் வருவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம ஆண்டவர் பற்றி சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ளவே ஒரு பெரிய சமாதானம், அவங்களுக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்திருக்கிறத அவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துறேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். நைஸ். ரொம்ப அந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்டோல பயணிக்கும் போதே நீங்க வந்துட்டு பேசஞ்சர் கூட பேசி கர்த்தரோட நாமத்தை உயர்த்து ரொம்ப நல்ல விஷயம் பிரதர். தொடர்ந்து பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம். நீங்க பாடுறது நல்லா பாடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியல. சோ இப்போ நீங்க பாடுறீங்க, நாங்க அதை கேட்கறோம். ஓகே, கரெக்டா சொன்னீங்க பிரதர். சோ நீங்க எங்களுக்கு என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு பழைய பாடல், பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் என்னாலுமே அப்படின்னு ஒரு பாடல். இது ஒரு பழைய பாடல். இது என் நோக்கமே நிறைய பழைய பாடல் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ன்றது என்னுடைய ஒரு விருப்பம். ஓகே, புதைஞ்சு போனதெல்லாம் தோண்டி எடுத்து பாடணும் அப்படின்னு இருக்கீங்க. பாடலாம் பிரதர். சூப்பர். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஓகே பிரதர், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இயேசுவுக்காக பாடுவேன் நான் என்னாலுமே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் என்னாலுமே. என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் லிலியவரே. என் ராஜா வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் லிலியவரே.
அழகென்றால் அவர் போலே யார்தான் உண்டு இந்த லோகத்தில். அழகு என்றால் அவர் போலே யார்தான் உண்டு இந்த லோகத்தில். வண்ணமேனியோனை எண்ணி பாடிடவே என் உள்ளம் மகிழ்வாகுதே. வண்ணமேனியோனை எண்ணி பாடிடவே என் உள்ளம் மகிழ்வாகுதே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேனா என்னாலுமே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லிலியவரே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லிலியவரே. அழகினிலே என் நேசத்தே என்றென்றுமே இணையில்லையே. அழகினிலே என் நேசத்தே என்றென்றுமே இணையில்லையே. என்னை மீட்டிடவே தம் ஜீவன் தந்தார் என் நேசரன்பில் மகிழ்வேன். என்னை மீட்டிடவே தம் ஜீவன் தந்தார் என் நேசரன்பில் மகிழ்வேன். பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் என்னாலுமே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லிலியவரே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லிலியவரே. இயேசுதானே சாவை வென்று உயிர் தெழுந்தாரே. தெய்வம் என்றால் இயேசுதானே சாவை வென்று உயிர் தெழுந்தாரே. வண்ணமேனியோனை எண்ணி பாடிடவே என் உள்ளம் மகிழ்வாகுதே. வண்ணமேனியோனை எண்ணி பாடிடவே என் உள்ளம் மகிழ்வாகுதே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் என்னாலுமே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லிலியவரே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லிலியவரே. பிரதர் என்ன பிரதர் பயங்கரமா பாடிட்டீங்க. நாங்க எதிரே பார்க்கல. சரி ஏதோ உங்க சொன்ன கொடுத்த பாவலாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சொன்னதுக்கான வேர்த்து தான் உண்மையிலேயே ரொம்ப அழகா பாடுனீங்க. அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கிட்ட கேட்கணும் பிரதர். அது அப்படியே சௌமியா கேட்பாங்க பாருங்க ஒன் பை ஒன்னா. ஓகே பிரதர். ஸோ நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறீங்களா இல்லை வந்து நிறைய இடத்துல பாடிருக்கீங்களா? அவ்வளோ அனுபவம் இல்லை, இப்போ பாடுறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்களை வந்து நீங்க 70s 80s அந்த காலத்துக்கே கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பழைய பாடலுடைய மகிமை, அது கர்த்தருடைய மகிமை. நீங்க எப்படி பிரதர் வண்டி வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போதே பாட்டு போவீங்களா இல்லை எப்படி? ஆமா, அது ஒரு தனி ஒரு ஆராதனை. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தனியா அப்படியே பாடிக்கிட்டே ஆராதிச்சுட்டே போறதுன்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான. நாங்களே வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் உள்ள பாட்டு போவோம், நீங்க ஆட்டோல உட்காந்து பாடிட்டு போறீங்கன்னு நல்லா இருக்கும். உண்மையாவே கடவுள் எனக்கு கொடுத்தது பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அது போல ஒரு பாக்கியம் அமையாது. அது அப்படியே கேட்டுக்கிட்டோ இல்லை பாடிக்கிட்டோ போகும்போது அந்த பிரசன்ஸ் வேற லெவல். ஆனால் அதை அனுபவிக்கிறவங்க
கர்த்தர் நல்லவர்ன்றதை அப்போ அவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே பிரதர், நம்மளுடைய இட்டர்னல் சிங்கர்ஸ் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு சகோதரர் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் இருக்காங்க. அவங்க எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் அனுப்புனாங்க. அதன் மூலயமா தான் நான் இங்கே வந்தேன். நான் ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் இன்ஸ்டால ரொம்ப ஆக்டிவா இருப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவர் நம்ம 80s 90s பிரதர். ஸோ அவர் அப்படி ஆக்டிவா இருக்க மாட்டாரு. நல்ல உண்மையிலே உங்களுக்கு சொல்லி இவ்வளவு வந்திருக்கீங்க. ரியலி அப்ரிஷியேட் பிரதர். அந்த கிரெடிட்ஸ் பாதி அவருக்கும் கொஞ்சம். கண்டிப்பா கண்டிப்பா அவர் தான் இதுக்கு என்னை அறிமுகப்படுத்தி நீங்க போய் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா. ஓகே, நெக்ஸ்ட் அவர்ல மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடினார். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பாடினது. ஆமா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து 2025ல இருந்த மாதிரியே இல்ல. சோ இப்போ நம்ம 80s 90s அப்படி போன மாதிரி இருந்தது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பாடல் தான் அது. குதிரையில போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் டிவில ரைட் ரைட் அந்த ஒரு ஃபீல் தான் வந்து. சோ காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்க்கிறதுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப. இப்பயாங்க பெரியவங்க எல்லாம் சின்னவங்க எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? ஓகே, குட்டி குழந்தைய கூப்பிடலாமா? குட்டி குழந்தையா? இன்னொரு குழந்தையா? ஐயோ போதுங்க. ஓகே, இந்த வாட்டி குட்டி குழந்தைல ஒரு வாலிப பெண் வரப்போறாங்க. ரொம்ப அழகான பாடலை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நானும் கூப்பிடலாமா? கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் மர்லின் கிறிஸ்டி. Praise Lord sister. Praise Lord brother. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மர்லின் கிறிஸ்டி. மர்லின் கிறிஸ்டி. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ரெண்டு பேரும் தங்கச்சிங்களா உங்க? சாமி உங்க தங்கச்சிங்களா இவங்க? இல்ல சர்வன், நல்லா பாருங்க என்ன மாதிரி இருக்காங்க. ஆமா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கர்லி ஹேர், அதே ஸ்பெக், அதே ஃபேஸ். ஆமா, என்னோட சிஸ்டர் இன் கிரைஸ்ட். சிஸ்டர் இன் கிரைஸ்ட். வாவ் வாவ், நைஸ் நைஸ் நைஸ். ஓகே சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுல. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா, வர்க் பண்றீங்களா? நான் வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓஹோ, இந்த வயர்லாம் ஒர்க் பண்ணுவீங்களா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப தூரம். சரி ஓகே. அப்புறம் மினிஸ்ட்ரியில எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? மினிஸ்ட்ரியில இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்துட்டு சண்டே கிளாஸ் எடுப்பேன். பின்ன ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல ஹெல்ப் பண்ணுவேன். அண்ணா எடுப்பாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். பின்ன வந்துட்டு கொயர்ல இருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஓகே, ஏன் சிங்கிங் எனக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு சின்ன வயசுல தெரியுமா சிங்கிங் எனக்கு வரும் அப்படின்றது? எப்போ கண்டுபிடிச்சீங்க? சிங்கிங் வந்துட்டு எனக்கு வரும்னு எனக்கு தெரியாது. பட் பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் நான் நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா பாடுவேன்னு. பட் அம்மா அப்பா சொல்றதை என்னால் ஏற்றுக்க மாட்டேறாங்க. அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு அவங்கவுங்க நல்லா பாடுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணா ஷிஜு அண்ணா, ஷிபு அண்ணா, சர்ச்சில் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு சொன்னோன்னே தான் சரி ஓகே நம்மளும் பாடுறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு திறமை இருக்குப்பா அந்த மாதிரி. ரொம்ப சந்தோஷம். ஓகே சிஸ்டர், நைஸ். ஓகே, அப்போ நம்ம வந்துட்டு என்ன பாட்டு வச்சிருக்கீங்க எங்களுக்காக? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும். மலைகள் அதுவா? அதுல ஓகே, வேற சாங். ரொம்ப சந்தோஷம். அப்போ சரி, வேற ஏதோ ஒளிச்சு வச்சிருக்க போல அதுலயே. ஓகே, அப்போ தொடர்ந்து பார்க்கலாமா? ஓகே சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிஸ்டர்.
மட்டுமே இயேசுவே ஆராதிப்பேன் உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன் உம்மை மட்டுமே. ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப பிரசன்ஸ் ஃபில்டா இருந்தது உங்களோட வாய்ஸ், ரொம்ப சூப்பரா பாடுனீங்க சிஸ்டர். எப்படி எத்தனை வருஷமா நீங்க கிளாஸ் போறீங்க? ஆல்ரெடி நீங்க சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ஒரு பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட்டை மனதில் ஓடிக்கிட்டே இருக்கு, அது கேட்கலாமா தெரியல எனக்கு. டவுட் சர்வன்? அதான் அந்த டோரா பூஜி பார்த்துருக்கீங்களா நீங்க? டோரா அதோட தான் இங்க மலை காடு வீடுன்ற மாதிரி அவங்க வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. எப்படி சிஸ்டர் டோரா பூஜி வாய்ஸ் எல்லாம் மிமிக்ரி பண்ணுவீங்களா? அதெல்லாம் வராதுண்ணா. சரி சரி, ரொம்ப அழகா பாடுனீங்க. இன்னொரு சின்ன கேள்வி சிஸ்டர், எப்படி எங்கிருந்து வரீங்க நீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். கோயம்புத்தூர்? ஓகே, கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம வரோம். ஓகே, கோயம்புத்தூர் நம்ம ஊரு கோயம்புத்தூருங்க. ஓகே ஓகே. அப்ப நீங்க மலையாளம் பேசுவீங்களே? இல்லையா? நீங்க கோயம்புத்தூருங்க, இங்க கேரளால இருந்து வராங்க. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல கூட மலையாளம் பேசுவாங்கப்பா, அதனால கேட்டேன். சரி, நம்மளும் மலையாளம் சம்சாதிக்கும். சம்சா அப்புறம் வாங்கிடலாம். சம்சா வாங்கி நீங்களே சாப்பிடுங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப அழகா பாடுனீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல மீட் பண்ணலாம். Thank you sister, thank you. அப்பா ரொம்ப அழகா பாடுனாங்கல்ல. எனக்கு டோரா பூச்சி தான் மைண்ட் ஓடிட்டு இருக்காங்க. சரி, அதுல வெளியே வாங்க. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல இன்னொரு எனக்கு தோசை ஓடிக்கிட்டே இருக்கு மண்டைக்குள்ள. சொல்லுங்க சர்வன். என் ஃப்ரெண்டோட வீட்டுல எப்படின்னா இந்த ட்ரிபிள் எலக்ட்ரிக் எல்லாம் படிச்சவங்கள ஃபேனு எல்லாம் அவங்க கழட்டி வேலை பார்க்க வைப்பாங்க. எங்க வீட்டுல எப்படின்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆனா அவங்க பாடின பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது இல்லையா? பிரசன்ஸ் ஃபில்டா இருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட் நீங்க சொல்லிடுறீங்களா? நான் சொல்லணுமா? தெரிஞ்சதெல்லாம் சொல்றது சொல்லி கொடுங்க எனக்கு ஃபர்ஸ்ட். நான் சொல்லிடுறேன். சோ நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஏஞ்சலின் எபினேசர். பிரைஸ் லார்ட் ஏஞ்சலின் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் கேட்ட உடனே நீங்க கேக்குறீங்க. நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர் கிருபையினால. சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ற எங்க நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? நான் திருவள்ளூர்ல இருந்து வரேங்க சிஸ்டர். வாவ், என்ன பண்றீங்க நீங்க? மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர் பண்றீங்களா? ஐயோ, மாஸ்டர்ஸ். போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகே, நானும் படிச்சு வீட்ல இருக்கு. எம்பி எதுக்கு இருக்குன்னே தெரியல, அது வீட்ல சும்மா இருக்கு. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? என்ன சர்ச் போயிட்டு இருக்கீங்க? ஏசிஎம் சர்ச் போயிட்டு இருக்கேன். ஏசிஎம். ஓகே, எப்படி மினிஸ்ட்ரி இன்வால்வ்மென்ட் எப்படி மினிஸ்ட்ரி பண்றீங்களா? மினிஸ்ட்ரிஸ்னா இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆண்டவருக்காக வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறது, மெசேஜ் சொல்றது, இமேஜஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது போதும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது
அப்படியே கருத்தர் அப்படியே கொண்டு மேலே கொண்டு போயிடுவார். நம்ம ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ சிங்கிங் மட்டும் இல்லாம எடிட்டிங் வேற, மெசேஜ் வேற, எல்லா கலையும் உள்ள வச்சிருக்காங்க. எல்லா கலையும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஓகே, எங்களுக்காக என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? மகிழ்ந்து பாடுவேன் இசை. மகிழ்ந்து பாடுவேன். ஓகே, யாரோட பாட்டு இது? பிரைஸ்லிங் ஸ்டீபன் பாடியிருக்காங்க. ஓகே, ரொம்ப அழகான பாடல். உங்களுடைய வாய்ஸ்ல அந்த பாட கேட்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க? கண்டிப்பா நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பாப்போம் எல்லாரும் சேர்ந்து. ஓகே சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். Thank you so much sister.
மகிழ்ந்து பாடவே நேசன்னு சொல்லிட்டு நல்லா மனம் மகிழ்ந்து நல்லா பாடினீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல். அண்ட் எப்போ இந்த பாட்டெல்லாம் எப்படி பழைய பாட்டெல்லாம் எடுக்கிறீங்க போல? இல்ல சௌமியா பாத்தீங்களா நீங்க? இப்ப இந்த வாட்டி வந்தவங்க எல்லாருமே பேசி வச்சுட்டு வந்த மாதிரி இருக்காங்க. எல்லாம் தெரியாத பாட்டு எல்லாம் பழைய பாட்டு எடுத்துட்டு வராங்க. நான் நினைச்சேன் சர்வன் ப்ரோ என்ன தெரியுமா, பிரைஸ்லின் சிஸ்டர் தான் வந்து இங்க பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா நம்ம ஏஞ்சலின் சிஸ்டர். ஆமா, கண்ணு மூடி பண்ண ஆல்மோஸ்ட் ரெண்டும் சிமிலராவே இருக்கு. ரொம்ப நல்லா பாடினாங்க. ரொம்ப அழகா பாடுனீங்க சிஸ்டர். ரொம்ப பிரசன்ஸ் ஃபில்டா பாடுனீங்க. ஓகே, நம்மளோட இன்டர்னல் சிங்கர்ஸ் பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பாஸ்டர் ஹஸ்பண்ட் நான் அவங்களோட வீடியோ பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க மினிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஓகே, சோ நிறைய சோஷியல் மீடியால நீங்க வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டல வாட்ஸ்அப் போட்டல என்னடா இவன் அலிலியா குஸ்ட் சொல்லுவாங்க எங்களை. நீங்க வந்துட்டு லைக் சோஷியல் மீடியால பிரேவா ஐ மீன் போல்டா நீங்க வந்துட்டு வீடியோஸ்லாம் போறீங்க. லைக் எப்படி உங்களுக்கு அதுல வரவேற்புல எப்படி வந்துட்டு இருக்கு? இல்லை, ஏசப்பாக்காக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். எத்தனை பேர் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு உள்ளத்தை ஆண்டவர் தொடுவாரா? எத்தனையோ பேர் வந்து யாராவது என்னை தேற்றத்துக்கு இருப்பாங்களான்ட்டு டெய்லி இப்போ கூட இருக்கலாம். அந்த டைமில் அந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு இருதயம் வந்து தேற்றப்பட்டா கூட அது போதும். அதனால மற்றவங்க பேசுகிறத பற்றி கேட்கறது கிடையாது. நீ பேசிட்டு போனா நான் ஏசப்ப நம்ம அதை உயர்த்து தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சூப்பர் நைஸ் சிஸ்டர். ஆமென். இந்த காலத்துல சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப என்ன சொல்றது ஃபேமஸ் ஆகும். அதுதான் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பவர்ஃபுல் வெப்பன் எல்லாம் யூஸ் பண்றதுதான். கண்டிப்பா. சோ இன்னுமே அந்த ஊழியத்துல ஆண்டவர்களை மேன்மேலும் உயர்த்தணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்தி, இன்னும் மேன்மேலும் அந்த ஒரு ஊழியத்துல ஆண்டவர்களை உயர்த்தணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துக்கிறோம் சிஸ்டர். சோ சேனல் 316 சார்பாக வாழ்த்துக்கிறோம். ஓகே சிஸ்டர், நெக்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களை மீட் பண்ணலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் ரைட் சர்வன் ப்ரோ, ஷோ எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாத சாங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே. எனக்குமே ஒரு சாங்குமே தெரியாது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறோம். சோ நல்லா இருக்கு, ரசிக்கிறோம், அப்படியே ரசிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. ஓகே, எல்லாரையும் நான் வந்து கேள்வி கேக்குறேன்ல, உங்களை கேட்க போறேன் இப்ப நான் கேள்வி. நல்லா தானே போயிட்டு இருக்கு. சோ ஏன் இப்படி பண்றீங்க? சரி, நீங்க என்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு 316 சேனல்ல பெருக்குவேன், கூட்டுவேன், அப்புறம் நின்று ஆங்கர் பண்ணுவேன், எல்லா வேலையும் செய்வேன். அதுக்கப்புறம் சர்ச்சில் ஒரு சில மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இன்னும் கர்த்தரவங்களை வந்து மேன்மேலும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறோம். ஓகே, நம்மளே வாழ்த்திட்டு இருக்கலாமே. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேண்ட பாத்துடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் பிரிசிலா ரித்திகா ஃப்ரம் கடலூர். Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sister. உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்க? என் நேம் எஸ் பிரிஸ்கிலா ரித்திகா. நான் கடலூர்ல இருந்து வரேன். கடலூர்ல இருந்து வரீங்களா? அப்பா, அப்ப கடல்ல வாங்கி வந்தீங்களா? அங்க கடல்லாம் இருக்காது சார். ஐ மீன் கடலைப்பா, கடலை இருக்கும்ல, அது கேட்க வந்தேன். ஓகே ஓகே. இங்க எப்படி டிராவல் நல்லா இருந்ததுங்களா? ரொம்ப கஷ்டமா இருந்ததா? இல்ல ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஓகே, கடலூர்ல என்ன ஃபேமஸ்? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கடலூர்ல என்ன ஃபேமஸ்? கடலூர்ல பலா, முந்திரி இதெல்லாம் ஃபேமஸ். அதெல்லாம் ஃபேமஸ். ஓகே 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 சிஸ்டர், நீங்க எந்த சர்ச் போயிட்டு இருக்கீங்க? உங்க சர்ச் பத்தி சொல்றீங்களா? எங்க சர்ச் நேம் வந்து CSI மறுரூபாலயம் குடிகாடு. குடிகாடா? அப்ப எப்படி சிஸ்டர், நல்ல கிராமமா? கிராமம் தான், ஆனா கம்பெனி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்பா பரவாயில்ல, நல்ல கிராமத்துல இருந்து ஓடியா வந்துறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, அப்ப என்ன பாட்டு எங்களுக்காக வச்சிருக்கீங்க? தாயினும் மேலானவர் சாங். ஏப்பா பெருமூச்சு விட்டுக்கோங்க சௌமியா. இப்பதான் கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டா கொண்டு வராங்க. நானும் நினைச்சேன் நீங்க சொல்லுவீங்கன்ட்டு. அப்பா தெரிஞ்ச பாட்டை கொண்டு வந்திருக்கீங்க. சோ பாடுங்க, வெற்றி நிச்சயம் நமக்கே தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருப்பி ஜட்ஜஸ் தான் பார்ப்பாங்க. ஓகே சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சிஸ்டர்.
நல்லவரை உம்மை போற்றுவேன். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். ஓகே சிஸ்டர், எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ரொம்ப அழகா பாடிட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்க என்ன பெருமை என்ன வார்த்தை வச்சிருக்கீங்களா? நானு ஒரு வார்த்தையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா பியூட்டிஃபுல். ஐயோ ஏசப்பா, என்ன வச்சு காப்பாத்துங்க கிட்ட. பெரிய வார்த்தை சொல்வீங்கன்னு நினைச்சீங்கல்ல? நல்லா பெரிய வார்த்தை தான். உண்மை. ஆஃப் கோர்ஸ் நம்ம என்ன நல்ல பாட்டுக்கு நல்ல ஒரு வார்த்தை தான். நான் நினைச்சேன் இவங்க வந்து ரொம்ப சைலண்டா இருக்காங்க. இல்ல பிரதர், ஆமா பிரதர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பாட்டுன்னு எடுக்கும் போது அவங்க வாய்ஸ் அந்த போல்ட்னஸ் வேற மாதிரி சூப்பரா வந்துட்டான மாதிரி அழகா எடுத்து விட்டாங்க. சூப்பரா பண்ணீங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப அழகான வாய்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே சிஸ்டர், நீங்க சர்ச்ல என்ன மினிஸ்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஏசப்பாக்கு சிஷி. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். ரொம்ப அழகான வார்த்தை. இந்த வேர்ட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல யார்கிட்டயுமே. ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். என்ன சோமியா? கரெக்டா சொன்னீங்க சார் ப்ரோ. என்னன்னா வந்த எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப அழகா பேசினாங்க, கரெக்டான வார்த்தைகள் எல்லாமே சொன்னாங்க. ஆனா இந்த ஷீஷி அப்படின்ற வார்த்தை வந்து நான் கேட்கவே இல்லை, ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, ஆண்டோட சீஷர்கள் தான் நம்ம வந்து பாத்துருக்கோம் இல்லையா? ஷீஷின்னு சொல்லும் போது இன்னுமா நீங்க ஆண்டவருக்காக உங்களுடைய ஊழியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே சிஸ்டர், நெக்ஸ்ட் ரவுண்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, பிரிஸ்டிலா ரித்திகா சிஸ்டர் ரொம்ப அழகா பாடினாங்கல்ல. தாயிலும் இந்த பாட்டு கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. லைக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்குமே ரொம்ப என்ன சொல்றது, அவங்க போல்டு வாய்ஸ்ல பாடும்போது அவ்வளவு அருமையா இருந்தது. ஓகே சரண் ப்ரோ, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தலாமா? நீங்க சொன்னா பாக்கலாம். சொல்லுங்க, பாக்கலாமா? யாரு யாரு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு தெரியலையே, அதான் கேக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் திஷாலினி ஃப்ரம் திருவள்ளூர். பிரைஸ் லார்ட் திஷாலினி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சிஸ்டர். ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க அப்படின்றது நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? என்னோட நேம் எஸ் திஷாலினி.
நான் வந்து திருவள்ளூர்லேருந்து வரேன். சிஎஸ்ஐ சென்ட் ஜோசப் பீட்டர்ஸ் சர்ச்லேருந்து மேலானூர் அங்கேருந்து வரேன். வா வா சூப்பர். அப்புறம் என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? ஒர்க் பண்றீங்க? படிக்கிறேன். +1 படிக்கிறீங்களா? என்ன +1 படிக்கிறேன்றாங்க. சரி ஓகே, நைஸ் நைஸ். அப்புறம் மினிஸ்ட்ரியில் பண்றீங்களா? இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்களா? சண்டே ஸ்கூல்லாம் போவீங்களா? எடுப்பீங்களா? சண்டே ஸ்கூல் போறோம். அதான் நினைச்சேன். +1 போறோம் இப்போ. ஓகே குட் குட் குட். ஓகே ஓகே ஜிசாலின் சிஸ்டர், எங்களுக்காக என்ன பாடல் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? எபினேசரே ஆராதனை அந்த சாங். அப்படிங்களா? ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்? ஃபேவரட்டான ஒரு சாங். ஃபேவரட் சாங். சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். எல்லாம் பாடுங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.
சூப்பர் சூப்பர் சிஸ்டர், ரொம்ப அழகா பாடுனீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த பாட்டு. அப்படி பார்க்காதீங்க அக்கா, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எங்க அக்காவை பார்க்க ஆல்மோஸ்ட் உங்களை மாதிரி தான் இருப்பாங்க 50%. ஸோ எனக்கு பார்க்கும்போது எப்படி எங்க அக்கா நான் மறைக்கிற மாதிரியே இருக்கு. ஒரேடி அடிங்க அவரை. ஐயோ அக்கா விட்டுருங்க ப்ளீஸ். ஓகே, சூப்பரா பாடுனீங்க திஷாலினி சிஸ்டர். ஓகே, நம்மளோட இன்டர்னல் சிங்கர்ஸ் பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களுக்கு சண்டே ஸ்கூல் நீங்க ரெகுலரா போயிட்டு இருக்கீங்களா? சோ அதுல இருந்து ஏதாவது क्वेश्चन கேட்கட்டுமா? இங்கேயுமா அப்படி அவங்க பாவம், விடுங்கப்பா அவங்கள. வேண்டாமா, கேட்கட்டுமா? கேளுங்க, என்ன ஈஸியா கேளுங்க அதானே. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பைபிள் கேரக்டர்? டேனியல் ரொம்ப பிடிக்கும். டேனியல். ஓகே, ஏன் அந்த டேனியல்? அவர் நல்ல ப்ரேயர் பண்ற ஒரு தீர்க்கதரிசி அவரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ தானியலை போல நம்மளும் 3 வேளையும் ஜெபிக்கணும். அதே மாதிரி அவரை மாதிரி நம்மளும் வைராக்கியமா இருக்கணும் இல்லையா? ஆமா, எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஓகே, இப்போ நம்ம ஒரு டாஸ்க் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம சர்வன் இருக்காரு, அவருக்கு வந்து நீங்க 2 லைன் நீங்க சொல்லி கொடுப்பீங்க, அவர் பாடுவார். ஓகே சிஸ்டர். பண்ணலாமா? என்ன விட்டுருங்க, ஓடி போயிடுறேன் வீட்டுக்கு, என்ன விட்டுருங்க. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. ஐயோ மண்டிடுற, விட்டுருங்க என்ன, போதும் போதும். ப்ரோ, நிஜமா நான் சொல்லியே ஆகணும், இது வரைக்கும் நான் உங்களோட வாய்ஸ, நான் இந்த வாய்ஸ நான் கேட்டதே இல்ல. நானும் கேட்டது இல்லையே. ரொம்ப ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஓ அப்படியா? எல்லாருக்கும் சொல்லிட்டு சொல்றீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களா? கலாய்க்கல, ரொம்ப ரொம்ப நல்லா பாடுனீங்க. அப்போ ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே பிரதர், நீங்களும் வந்து திஷால் அவங்க அக்கான்னு சொன்னதை பயந்துட்டீங்களோ? உண்மையிலே பயந்து எனக்கு நல்லா அவங்க எனக்கு பாடுனீங்க. பாக்குறாங்க பாருங்க, எனக்கு பயமா இருக்கு. எங்க அக்கா பாக்குற மாதிரியே இருக்கு எனக்கு. அந்த பயத்துல நல்லா பாடிட்டீங்க, சூப்பரா பாடுனீங்க. தேங்க்யூ. ஓகே திஷாலினி சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல மீட் பண்ணலாம். Thank you sister. Thank you. ஓகே அப்பா, நிறைய பேர் பார்த்துட்டோம். எனக்கு அப்படியே ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி? நீங்க என்ன நிறைய வச்சிருக்கீங்களா? எனக்கு வயிற்று இடம் இல்லப்பா. அப்ப வேண்டாமா இன்னொரு பார்ட்டிசிபென்ட்? ஐயோ வேணும், ஆனா எனக்கு வயிற்று இடம் இல்லைங்க. அவனும் அவ்வளவு சூப்பரா பாடுறவங்க எல்லாம் எனக்கு அப்படியே காலில் தேன் வந்து பாயிடுறாங்க. நீங்க காதுல தானே கேட்க போறீங்க சார்? ஆமாங்க, பாடுறவங்க எல்லாம் ஃபுல் மீல்ஸ் வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளவு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு. சோ இன்னும் வச்சிருக்கீங்களா? இன்னுமா நம்மது நினைச்சா ஜனவரி வரைக்கும் கூட போலாம். எது ஜனவரி? நீங்க பாய் போட்டு படுத்துறேன். ஜனவரிக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா, ஜனவரி வரைக்குமே நம்மளோட ஷூட் போகலாம். நிறைய வந்து இன்னும் கிறிஸ்துமஸ் வரப்போகுது, நிறைய கேரல்ஸ் போவோம். அதே மாதிரி ஒரிஷால போய் நீங்க மினிஸ்ட்ரி பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, மறக்க முடியாத நாட்கள் அதெல்லாம். சோ அதுல என்ன குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது, அத பத்தி எங்களுக்கு ஷேர் பண்றீங்களா? அதெல்லாம் புயல் காத்தெல்லாம் அப்படிலாம் அடிச்சு சொல்ல மாட்டேன். ஆனா குளிர் ஹெவியா இருந்துச்சு, அதனால தாங்க முடியல, அவ்வளவு குளிர். அது மீறியும் அது இல்லாம வந்துட்டு இங்க நின்று பண்றோம் இல்லைங்களா, இதெல்லாவா ஊழியம்னு சொல்லக்கூடாது. இது ஊழியமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன அங்க பண்ற ஊழியத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. அங்க ஒண்ணுமே இல்லாம ஸ்டில் தே பிலீவ் இன் காட். காட வந்துட்டு பற்றி கொள்றாங்க. நம்ம கிட்ட அங்க கீபோர்டு வேணும், கிட்டார் வேணும், அப்பதான் நாங்க வந்துட்டு பாடுவோம் ஆடுவோம். அங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல. கைத்தாளம், அது இல்லாம ஒரு சின்ன டோலாக் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதை வச்சு மொத்த சோச்சும் கத்தி பாடுறாங்க. நம்ம சபையில அப்படி இல்ல. பாடும்போது என்னங்க வாய்ஸ் குறைஞ்சிச்சு கத்தி பாடுங்கன்னா அவங்க அப்பதான் வந்துட்டு என்ன கத்தி பாட ஆரம்பிப்பாங்க. அங்க எதுவுமே இல்லைனாலும் அப்படியே ஃபுல் ஃபிளெஜோட, லாங்குவேஜ் புரியல அது செகண்டரி, இருந்தாலும் ஃபுல் ஃபிளெஜோட போட்டு பாடுறது எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. சூப்பரா சொல்றீங்க. என்னன்னா இந்த வருஷமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? சோ நிறைய மினிஸ்ட்ரிஸ் அங்கேயும் நடக்க போகுது. அந்த சபைகளுக்காக ஜெபத்துல தாங்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கிறோம். இதே போல நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம டிசம்பர்ல இருக்கு. எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்படியாகவும் அன்பாக கேட்டுக்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சியில வந்த மாதிரி சோ வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இட்டர்னல் சிங்கர்ஸ் ஷோ வரும். சோ மறக்காம பாத்துருங்க. நீங்களும் கண்டிப்பா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ டிசம்பர்லாம் எல்லாம் பிஸியா இருப்பாங்க, அப்ப எப்படி ஃபுல்லா போய்கிட்டே இருக்குமா ஜனவரி வரைக்கும்? ஆமா சார் ப்ரோ. ஸோ டிசம்பர் வரைக்குமே நம்மளுடைய இட்டர்னல் சிங்கர்ஸ் போயிட்டே தான் இருக்கும். இந்த ரவுண்டு மட்டும் இல்ல,
இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்டும் இருக்கு. இன்னொரு ரவுண்டா? இந்த ரவுண்ட் என்னால தாங்க முடியல. ஆமா, நீங்க சொல்றீங்களே ஃபுல் மீல் சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படி, அதே மாதிரி தான் ஜட்ஜஸ்க்கும் இருக்கு. அவங்களால செலக்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்த மாதிரி இருக்கும், அவ்வளோ இருக்கு. சோ அதனால நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபினாலே இருக்கும். ஓகேங்களா? சோ டிசம்பர் ஃபுல்லா நம்ம வந்து ரொம்ப ஆண்டவருக்காக ஓட போறோம். நீங்க தயாரா? நானும் மூச்சு வாங்கினாலும் திருப்பி எடுத்து ஓட வேண்டியதான் இசப்பாக்காக. எங்களை மாதிரி சோ நீங்களும் ஓடுவீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். இதே போல இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது ஷரவண் குமார் மற்றும் சௌமியா சுசானா. இன்டர்னல் சிங்கர் சீசன் 2.